இந்த பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸ்லேருந்து ஒரு அக்கா தான் எனக்கு கால் பண்ணியிருந்தேன். அந்த பொருட்கள் எல்லாம் தேவை தான் நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரணும்னு சொல்லி என்னட்ட முதலும் பொருட்கள் எல்லாம் எடுத்திருந்தவா. என்ன இந்த சொல்லி எடுத்திருந்தவா, என் அம்மா இங்கே நிற்கிறா சொல்லி எடுத்திருந்தவா. அதேமாதிரி இந்த முறை தானே நேரடியாக வந்து எங்கள்கிட்ட பொருட்கள் எல்லாம் வீட்டை வந்து எடுக்க போகிறா. இப்போ வர போகிறா. அதுக்கு நான் இந்த கட்டிங் கேடுப்பேன்னு சொல்லி எடுத்துருக்கேன். வாங்கோ. விரவள்ளி சீவல் வந்து 1 கிலோ கேட்டிருக்கிறேன். மற்ற இது வந்து பகோடா வந்து 3 கிலோ. மற்ற இது மாசி சம்பல் வந்து 2 போதல் கேட்டிருக்கிறா. தட்டை வந்து 3 கிலோ. மற்ற இங்கால மிக்சர் வந்து 5 கிலோ கேட்டிருக்கிறா. மற்றது இது வந்து கோப்பித்தூள் கேட்டிருக்கிறா. வடகம் கேட்டிருக்கிறா. மற்ற இது வந்து ஊறுகாய் கேட்டிருக்கிறா. இவ்வளோ வந்து அந்த அக்கா கேட்டிருக்கிறா. மற்ற கட்டர் தூள் கேட்டிருக்கிறா. இங்கே எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இதுக்கு எதுவும் மறைஞ்சிருக்கோ எனக்கு தெரியல. இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இனிமே போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். பூஸ்குட்டி என்ன செய்கிறீங்க? என்ன செய்கிறீங்க? பூஸ்குட்டி என்ன செய்கிறீங்கப்பா? ஓடியாங்க. என்ன செய்கிறீங்க? பிக்கா வேணுமா? பிக்கா இங்கே பாருங்க. திரும்பி இங்கே திரும்பி பாருங்க. பூஸ்குட்டி இஞ்ச என்ன கோவமா இங்கே வாங்கோ. ஓடுறார் இறங்க. நடைய பாருங்க. ஆளுண்ட நடைய பாருங்க. அங்கே பாருங்க. பார்க்குறாரு. அங்கே என்ன வேணும்? ஓடியாங்க. இது எங்கண்ட பூனை இல்லை, எங்கட பூனை இல்லை. நடைய பாருங்க. ரெஸ்ட் நடைய பாருங்க. நடக்கிறாரா. அங்கே வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறோன்னு சொன்னால் சாப்பாடு எதுவும் இல்லை, ஒரு ஜூஸ் ஐட்டம் தான். அதாவது என்ன ஜூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மில்க் ஷேக் தான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். அதாவது நீங்கள் அந்த சொக்குலேட்டுகள் எல்லாம் எது என்ன சொல்கிறது, இப்போ கயறு தன்மை அப்படி எதுவும் மிஞ்சினால் இதுகளை எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் ஒரு நாளைக்கு இப்படி ஒரு ஜூஸை செய்து குடிச்சு பாருங்க. இன்னும் இல்லையான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த ஜூஸை தான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக தெரியாதாக்கெல்லாம் இதை சொல்லித்தரேன், தெரிஞ்சாக்கள் செய்து கொள்ளுங்க. அதாவது அதுக்கு ஒரு பவுடர்கள் ஏதோ எல்லாம் சாக்லேட்டுகளில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நான் அதை வச்சு செய்யாமல் நான் வீட்டில் இருக்கிற சாக்லேட்டுகளை வச்சு தான் செய்ய போகிறேன். அதாவது எனக்கு கொண்டு வெளிநாட்டு உறவுகள் அந்த சாக்லேட்டை வச்சு தான் இந்த மில்க் ஷேக் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்கோ, இப்போ நாங்கள் அந்த மில்க் ஷேக்கை செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கள்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஊறுகாய் போட்டிருக்கிறோம். முருகாய் வாங்க பார்ப்போம். பார்த்தீங்களா, ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோ தேசிக்காய் அளவில் இப்போ 2 பேரை பிடிச்சி நான் இப்போ எல்லாம் வெட்டி எல்லாம் ஆயத்தமாக பண்ணி இப்போ வேசின்ல எல்லாம் போட்டு, இது வந்து நீங்கள் ரப்பர் வேசின் என்று நினைக்கக்கூடாது. இது வந்து அந்த உப்புகள் அந்த எல்லாம் அந்த தேசி புளின்ற இதில் எல்லாம் விரைக்குள்ளே கண்டிப்பாக பாத்திரங்கள் பழுதாகும். அதனால் இப்படி ரப்பர் வேசின்களுக்குள்ள தான் நாங்கள் இதை தயாரிக்க வேணும். அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால போட்டதும் இருக்குது. வெயிலில் வச்சுருக்கிறேன் பாருங்கோ. எல்லாம் போட்டு ஆயத்தமாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது அது கொஞ்சம் இஞ்சால பார்த்திங்கன்னு சொன்னால் நான் செய்ததை பார்ப்போம் வாங்கோ. இதெல்லாம் இப்போ இன்றைக்கு ஆக்களை பிடிச்செல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். இஞ்சால வாங்க இதெல்லாம் நம்ம காய வைக்க வேணும். பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வெயிலில் வச்சு நல்லா வடிவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்களா என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 300 கிலோ அளவில் நான் ஊறுகாயை இப்போ தயாரித்து கொண்டிருக்கிறேன். இன்னும் எவ்வளவு போட இயலுமோ அவ்வளோ எல்லாம் நான் போட போகிறேன். ஊறுகாய் யாருக்கெல்லாம் ஊறுகாய் தேவை என்று சொல்லி என் மூலம் தொடர்பு கொள்ளுங்கோ, கண்டிப்பாக நான் தருவேன். இது வந்து எல்லோருக்குமே நான் வந்து கடையில் வைக்கக்கூடிய பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே நான் இதை தயாரித்து வச்சுருக்கிறேன். பார்த்திங்களா என்னுடைய ஊறுகாய் எப்படியெல்லாம் தயாரித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோங்கும். இதே இப்படி தடியால் வச்சுக்கின்றேன்னு சொன்னால் இந்த அகப்ப காம்பெல்லாம் இதுக்குள்ளே வச்சு செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த உப்பு புளிப்பு வள்ளி எல்லாம் உடைஞ்சிடும். அதனால் இப்படி ஒரு என்னென்னு சொல்கிறேன், இது ஒரு பலகை மாதிரி ஒன்று தான். அதால் தான் வச்சு நான் கிண்டி இப்படி விடுறது. வெயிலெல்லாம் காய வச்சு இது வந்து ரெடி ஆகிடுது. இதை வந்து நாங்கள் மூடி விடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வெட்டாமல் இருக்குது. அவியல் வீட்டுக்கு போயிட்டினா இப்போ எல்லாம் கழுவி இதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இந்த தேசிக் பழம் அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே உறவேக்குகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கழுவி எடுக்க வேணும் இன்னும் ஆயத்தப்படுத்தி. பார்த்திங்களா எவ்வளவு தேசி பழம்னு சொல்லி. இந்தா இனிமேல் தான் நாங்கள் இதிலெல்லாம் வெட்ட வேணும். ஓகே, இப்போ அதோட நீங்கள் வேறுங்க எங்களோட மாமரத்தில் வந்து வேறுங்க திருப்பியும் சாதுவாக பிஞ்சு பிடிக்கணும். ஆனால் இது எனக்கு நம்பிக்கையாக தெரியலை. இருந்தாலும் பார்ப்போம். இன்னும் கணக்க பூ எங்களுக்கு விரையில்லை, விரட்டுக்கும். பிறகு நான் உங்களோட தொடர்பு கொள்வேன் தானே. அப்போ நான் நெடுவலும் காட்டி கொண்டிருப்பேன். இப்போ சின்ன நான் கொஞ்சம் 2-3 பிஞ்சு வந்துருக்குது.
ஓகே, இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கோ, அடுத்தது வந்து ஒரு ரோஸ் ஒன்று பூத்துருக்குதா, இந்த சின்னனா பூத்துருக்குது பாருங்கோ. அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு இப்படியே போவோம். வாங்கோ. நிற்கிதோ கிளி குஞ்சு நிற்கிதா? பாப்பம் கிளி குஞ்சு நிற்கிதோண்டு. இதுதான் எங்களை கிளி நிற்கிற பொந்து வேறுங்கோ. ஆளை காண இல்லை இன்றைக்கு வரைக்கிற நான் உங்களுக்கு காட்டுறேன். நாள் எப்போ வெளியில் குஞ்சு பொறிக்கிறாக்க ஆயத்தப்படுத்தினா என்னண்டு எங்கே சாப்பாடு இருக்க போனேன்? எங்கே சாப்பாடு இருக்க போனேன்? எங்கே? தங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுக்க போயிட்டுதோ. எனக்கு இதைத்தான் மாங்காய் மரத்துலையோ? மாங்காய் மரத்தில் மாங்காய் இல்லையே. சரி வாங்க வாங்க. சரி வாங்க வாங்க. நாங்கள் என்னென்ன பொருட்கள்னு பார்ப்போம். இதுதான் சாக்லேட் பாருங்க. இந்த சாக்லேட்டை தான் இப்படி உருக்கி வச்சுருக்கிறேன். அப்படியேயும் போட்டு அடிக்கலாம். அது இந்த மிக்ஸி ஜூஸ் கப்லையெல்லாம் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பஞ்சியாக இருக்கும். இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ப்ரௌன் சீனி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து டின் மில்க் எடுத்து வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் இந்த டின் பாலுக்கு பதிலாக அங்கேயும் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு தான். இதுக்கு வந்து நீங்கள் பாசங்கள் அதுக்கெல்லாம் ஒன்றுமே போட தேவையில்லை. எல்லாமே இந்த சாக்லேட்டில் அடங்கி இருக்குது. நீங்கள் பாசங்களை போட்டிங்களோ பிள்ளைகள் குடிக்க மாட்டினோம். இப்போ வந்து இங்கால தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது ஐஸ் கட்டி வந்து இப்படி சில்வரில் 2 சில்வரில் எடுத்து வச்சுருக்கிறேன். ஓகே, கிளாஸ் ஆயுதம் எங்களுக்கு இந்த ஜூஸ் கப் ஆயுதம். வாங்க நாங்கள் இப்போ ஜூஸ் கப்பிலேயே இந்த சாக்லேட்டை விட்டுக்கொள்வோம். இப்போ வந்து சாக்லேட் விட்டாச்சு. உங்களுக்கு காணாட்டா நீங்கள் கூடதான சாக்லேட் இருந்தால் போட்டுக்கொள்ளுங்க. நீங்கள் வெளிநாட்டு சாக்லேட்டில் தான் செய்யணுமெண்டு இல்லை. இங்கே இருக்கிற சாக்லேட்டை வச்சு நாங்கள் இதை செய்யலாம். அதோட மைலோ பாலை வச்சு செய்யலாம். மைலோவில் வச்சு செய்யலாம். மைலோ பாலை விட அது ஏற்கனவே பாலாக குடிச்சிட்டு போகலாம். மைலோ வச்சு செய்யலாம். ஓகே, எங்களுக்கு இது வேண்டாம். இது தேவைன்னு சொன்னால் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளலாம். தெண்டை பாலே அடித்து தரும். இப்போ வந்து ப்ரௌன் சீனி போட்டுக்கொள்ளுவோம். ப்ரௌன் சீனி வந்து கணக்க தேவையில்லை. ஏன்னா சாக்லேட்டு ஏற்கனவே இனிப்பு தானே. அதனால் ப்ரௌன் சீனி இதால் 3 கரண்டி அளவில் போடுறேன். அடுத்தது வந்து டின் பால். நாங்கள் இங்கே டின் பால்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இதுலேயும் நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கொள்ளுங்க. ஏற்கனவே இந்த பேணியில் வந்து நான் வேறு அளவலாக இதில் அரைவாசி டின் பால் எடுத்திருந்துட்டேன். அரைவாசி தான் என்னோட இருந்தது. அதனால் நான் அவ்வளோத்தையுமே விட்டுக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட போகிறேன். வாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கொள்ளுவோம். அதோட ஐஸ் கட்டி போட போகிறோம். அதை வந்து நாங்கள் இப்படியே கடைசியாகவும் நீங்கள் போடலாம். நாங்கள் அடிச்சுட்டு நீங்கள் தண்ணியை விட்டுட்டு இதை போட்டு எடுக்கலாம். பாருங்க வெறாதான் இது வந்து ஒரு ஓகே. இங்கே பார்த்தீங்களா என்னடா நான் கப்பில் வச்சுனான் டக்குன்னு உங்களுக்கு தருமன் சொல்லி பாருங்க. இப்படி வேற இப்படியே போடுவோம். பறகு கையெல்லாம் குளிருது. வாங்க 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 இப்படியே போடுவோமா. தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஏன்னா காணாது போல் இருக்குது. இதில் கொஞ்சம் மிரவாசியை போடுவோம். சரியா குளிர்.
ஓகே, எங்களுக்கு ஐஸ் காணும். இப்போ வந்து நாங்கள் போடுற பொருள் எல்லாம் போட்டுட்டோம். இனிமேல் வந்து மூடிட்டு மிக்சியில் வச்சு அடிச்செடுப்போம். வாங்கோ. அப்படியே அடித்து கொண்டு பாருங்க. இல்லை வட்டியில் அடித்தா சரி. ஓகே, ஓ வடிவா அடிச்சாச்சு. நீங்கள் எவ்வளோ அடிக்கலுமோ அவ்வளோத்துக்கு அடிச்சிடுங்க. அப்போ தான் நல்ல ரெடியா? நீங்கள் இங்கே காட்டுங்க, இங்கே பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி வேற வேணும். இப்போ வந்து நாங்கள் இதை திருப்பி எனக்கு வந்து இது அந்த இந்த அடிக்கேக்கில் நாங்கள் தூக்கி அடிக்கேக்கில் அந்த வெளியில் வந்து பறந்துருமென்னு சொல்லி இதை இந்த பக்கமாக விட்டு அடிக்கிறது. பிறகு நாங்கள் இதை இப்படி மாற்றி போட்டு கிளாஸில் விடுவோம். இப்படியே கிளாஸில் ஊற்றுவோம். பா வடிக்கவே உண்டுன்னு தேவையில்லை. ஓகே, மெட்ட கிளாஸ் எப்படி இருக்காங்க? தம்பி ஒரு கிளாஸ் கொண்டு வந்து வச்சுருக்கேன். தம்பி தானக்கான்னு சொல்லி சூப்பராக இருக்கேன். பா ஓகே, கிளாஸ்ல எல்லாம் மடிவாக விட்டுட்டோம். இப்போ நாங்கள் இஷ்டோ வைப்போம். தம்பி எப்படி இருக்கு? திறமோ வாங்க நாங்கள் குடிப்போம். எல்லாரும் ஹோட்டலில் கொஞ்சம் வேறுங்க அந்த அடித்தா அந்த இப்படி நிற்ற மாதிரி வேற வேணுமா? இப்படி இருக்க வேணும். சரி வாங்க குடிப்போம். இப்படியே கலக்கு போட்டு உண்மையாகவே இது நாங்கள் உள்ள விஷயம். நாங்கள் ஒரு கூல் பார் அப்படியான இடத்துக்கு போயிருக்க எல்லாரும் சொல்கிறதா கண்டு இந்த மில்க் ஷேக்கை தாங்கன்னு சொல்லி. இது வந்து என்ன விலை? இதை விட சின்ன கொஞ்சம் ஓவர கிளாஸில் வச்சுதான் 550 ரூபா என்ன. அப்போ நீங்களும் கூட வீட்டில் பிள்ளைகள் ஆசைப்படுறதுக்கு இப்படி இனிமேல் வரப்புற வெயில் காலம் இப்படி இருக்க நீங்கள் கிடக்கிற ஹேண்டோஸ் இப்போ தான் 100 ரூபா நல்ல ஹேண்டோஸ். ஒரு ஹேண்டோஸ்க்கான ஒரு போட்டு அடித்து போட்டு கூல் பாரெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. உங்களை நாங்கள் உள்ள பார்க்குறதா நான் உள்ள விஷயம். அதோட ஐஸ்கிரீம் பேன் போட்டுக்கும். நாங்கள் ஐஸ்கிரீம் பேன் போகுது. தம்பி குடிங்க. உங்களை விட்ட கண்டோசல் இந்த கொஞ்சம் சின்ன பிள்ளைய சாப்பிட பஞ்சு படின்னு இந்த கொஞ்சம் கயறது கண்டோஸில் கணக்கு சுவையில் இருக்குது. அப்படியான கண்டோசலாக யோசிக்காமல் மழை ஒரு அடி சூப்பராக இருக்கு. எல்லாரும் இதாக குடிப்பேன். தம்பி என்ன மாதிரி? ஓகே, உண்மையாக சூப்பராக இருக்குது. இப்போ தான் இதை ஜூஸ் அடித்தாச்சு, உங்களுக்கும் குடிச்சு காட்டியாச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னும் சாப்பிடல. இப்போ மதியம் சாப்பிட்டுட்டு தான் இந்த ஜூஸை குடிக்க போகிறேன். நீங்கள் குடிங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்ல டேஸ்ட்டாக இவரை கேளுங்க. இவரை கேளுங்க. எங்களோட உறவுகள் அத்தனை பேரும் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தா கண்டிப்பாக இதை உடனடியாக செய்வீங்க. பாருங்கோ, பார்த்துட்டு சொல்லுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கு. சட்டப்படி இதைத்தான் நாங்கள் கடையில் சாக்லேட் கடையில் போய் மில்க் ஷேக் தாங்கோ சாக்லேட்டில் போடுங்கோண்டா அங்கே சாக்லேட்டை போட்டுட்டு சரியா வேணுமெண்டு போகிறது போனால் என்னன்னு சொல்கிறது. இப்போ கடையிலுக்கு போனால் நாங்கள் இவ்வளோ காசுன்னு பார்க்காம குடிச்சுட்டாங்க வர்றது. ஆனால் நீங்கள் சும்மா பிள்ளைகளுக்கே வாங்கி இப்படி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. நீங்களும் குடிச்சு பாருங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர். அதோட நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம். கண்டிப்பாக நீங்களும் செய்து குடிங்க. ஓகே, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒருவளை இன்னும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்க. நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம். பாய் சொல்லுங்க.